ட்ரிபிள் வணக்கம் நண்பர்களே. நேத்து ஃபுல்லா காத்தே வந்திருந்தாலும் இப்போ ஓரளவு பேச்சும் வருது. இருந்தாலும் தொண்டையில தான் ட்ரையான மாதிரியே ஃபீலா இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு சரியாயிருவான்னு தான் நினைக்கிறேன். ரைட்டு, தினைக்கு எண்டு காலில் சொல்றனால நீங்க பார்க்க முட்டுறீங்களாட்டுக்கு இன்னைக்கு என்ட்ரன்ஸ்லேயே சொல்றேன். உங்க பொண்ணான விரலால ஒரு ஃபாலோ போட்டுங்க. இன்னைக்கு நாளுக்குள்ள போலாம். இன்னைக்கு காலையில சீக்கிரமா 6:30 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டேன். ஆனா 1 மணி நேரமா கட்டில விட்டு எந்திரிக்கவே இல்லையே. நேத்து போட்ட செஸ்ட் ஒர்க் கோட எஃபெக்ட் இன்னைக்கு காட்டிருக்கேன் அந்த மாதிரி. அப்புறம் எனக்கு நானே கமாண்ட் லட்சம் கமாண்டரியில சொல்லி வெற்றிகரமா ஜிம்முக்கு ஒடியாந்துட்டேன். ஆனா நான் போன நேரம் பார்த்து மாஸ்டர் வரல. உடனே மாஸ்டருக்கு போன் வச்சு என்ன மாஸ்டர் ஒர்க் அவுட் போறதுன்னு கேட்டேன். ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 4 ஒர்க் அவுட் கொடுத்தாரு. 4 ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கி வெள்ளரி பிஞ்சு வாங்கி சாப்பிட்டதுல கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. நம்ம ஊர் போற பஸ்ஸை விட்டுட்டேன். சரின்னு மெயின்லயே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கேன். எங்க இருந்து தான் வந்தானுங்கன்னு தெரியல. அந்த ஏரியா அன்பு, குணா, ராஜன், வேல்னு எல்லாரும் சுத்து போட்டு நம்மள மட்ட பண்ண ரெடி ஆயிட்டானுங்க. நானும் ரெடி ஆயிட்டேன். எதுக்கு? ஓடுறதுக்கு தான். வேற எதுக்கு? நம்ம வீரத்தை அவனுங்கள்ட்ட காட்டினா காய்கில கரையை கழட்டிக்கிட்டு தான் விடுவானுங்க. அவனுங்கள்ட்ட இருந்து ஒரு வழியா எஸ்ஐ வீட்டுக்கு வந்து நல்ல பெரிய வாழை இலையா அறுத்து புரதம் நிறைந்த உணவோட பிரேக்பாஸ்ட் முடிச்சேன். சாப்பிட்டுட்டு போய் கட்டில உட்காந்து மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. வெளியே எந்திரிச்சு வந்தா மணி 6. அப்படின்னா தூங்கிட்டியாடான்னு கேட்காதீங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சரி ரைட், ஆனது ஆயிருச்சு. அடுத்த வேலையை பார்க்கலாம்னு குளிச்சுட்டு வந்தா நம்ம தொண்டை வலிக்காரன் கம்பே கொடுத்து என்ன தாண்டி போடா பார்க்கலாங்கிறேன். என்ன பண்ணுவேன்? நான் வருத்தத்திலே உட்காந்துட்டேன். நம்ம கிராண்ட்மா வந்து எச்சித்துப்பு வைத்தியம் ஒன்று சொன்னாங்க. சரின்னு அதை பண்ணிட்டேன். என்ன ரிசல்ட்டுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். பாய்.